வாலியின் கல்யாணத்துக்கு வந்த சோதனைகள். திலகம் என்பவரை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த வாலி அந்த திருமணத்தை பத்திரிகை கூட அச்சிடாமல் கீழ்த்திருப்பதியில் நடத்த விரும்பினார். இதற்காக வி. கோபாலகிருஷ்ணனுடன் திருமண மண்டபத்தை பதிவு செய்ய சென்றார் வாலி. வி. கோபாலகிருஷ்ணன் தான் காரை ஓட்டினார். ஒரு குக்கிராமத்தில் கார் நுழையும் போது எதிர்பாராத விதமாக ஒரு 5 வயது பெண் குழந்தை குறுக்கே ஓடி வந்து கார் ஹெட்லைட்டில் லேசாக அடிபட்டு சிறிய காயத்தோடு தப்பியது. குழந்தையின் தாய் பரபரப்போடு ஓடி வந்து மகளை அள்ளி மார்போடு அணைத்து கொண்டாள். வாலியும் கோபாலகிருஷ்ணனும் வண்டியை விட்டு இறங்கி, குழந்தை எதிர்பாராமல் குறுக்கே ஓடி வந்ததால் தான் இப்படி ஆகிவிட்டது, இதில் எங்கள் தவறு எதுவும் இல்லை, இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி நீங்கள் மன்னிக்கணும் என்று குழந்தையின் தாயிடம் சொன்னதும் அந்த பெண்மணி ஊரை கூட்டி பிரச்சனை செய்யாமல் இருவரையும் அனுப்பி வைத்தார். மீண்டும் காரை கோபாலகிருஷ்ணன் அமைதியாக ஓட்டினார். சிறிது தூரம் சென்றதும் திடீரென்று வயல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த மாடு ஒன்று வாளை நிமிர்த்தி சிரித்து கொண்டு பாதையின் குறுக்கே ஓடி வந்தது. அதன் மீது கார் மோதாமல் இருக்க கோபாலகிருஷ்ணன் பிரேக் போட எதிர்பாராமல் வண்டி நிலை குலைந்து பாதையை விட்டு வயலில் இறங்கி ஒரு குழுக்களோடு நின்றது. வாலிக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் உச்சந்தலையிலும் முன்னெற்றியிலும் லேசான சிராய்ப்புகள். வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் துணையோடு பள்ளத்தில் இருந்த காரை பாதைக்கு கொண்டு வந்தனர். சகுனம் சரியில்லை, வாங்க வாலி, ஒழுங்கா நாம் மெட்ராஸுக்கே திரும்பிடலாம் என்று கோபாலகிருஷ்ணன் கூறினார். இப்போதைக்கு உங்கள் கல்யாணத்தை தள்ளி போட்டுடுங்க, ஒன்றா தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு என்று கோபாலகிருஷ்ணன் கூற அதற்கு வாலி உடன்படவில்லை. கோபி, எண்ணி துணிஞ்சாச்சு, துணிஞ்சப்புறம் என்றது இழுக்கு. கல்யாணம் ஏப்ரல் 7ஆம் நாள் திருச்சானூர் கோவில் சத்திரத்தில் நடந்தே தீரணும். என் முடிவை நான் மாற்றிக்கிறதா இல்லை, நீங்கள் வராட்டி நான் நடந்தே திருப்பதி போயிடுவேன் என்று சொன்னதும் கோபாலகிருஷ்ணன் கொல்லென சிரித்து, ஏப்ரல் 7ஆம் தேதி சத்திரம் கிடைக்கலனா என்றதும், அப்போ இந்த கல்யாணத்தை தள்ளி போட கடவுள் விரும்புகிறார்னு நினைப்பேன் என்ற வாலி சத்திரத்தை புக் செய்ய சென்றார்கள். சத்திரம் 3 மாதங்களுக்கு புக் செய்யப்பட்டிருந்தாலும் வாலி கேட்ட 7ஆம் தேதி மட்டும் காலியாக இருந்தது. வி. கோபாலகிருஷ்ணனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. பின்னர் ஏப்ரல் 7ஆம் தேதி திருமண மண்டபம் புக் செய்யப்பட்டு 1965 ஏப்ரல் 7ஆம் நாள் வாலியின் திருமணம் மிக எளிமையாக நடைபெற்றது.